राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो भारत माता की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। மகோன்னதமான கங்கா பிரபாவத்தை நாம் அனுபவிச்சுருக்கோம். பகீரத பிரயத்னம் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். விடாமுயற்சி. இந்த வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா முயற்சியை கைவிடுதல்னு ஒன்று. இந்த முதல்ல உங்களுக்கு என்ன வேணுன்ற ஒரு தெளிவு இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் திரும்ப 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 நீங்கள் யோசிக்க வேண்டியது உங்களுக்கு என்ன வேணும். அது முதல்ல தெளிவாக தெரிஞ்சால் உங்களுடைய முயற்சியை நீங்கள் விடாமுயற்சியாக பண்ணலாம். நீங்கள் திரும்ப திரும்ப எழுதி பாருங்க, உங்களுக்கு எந்த விதமான வாழ்க்கை பிடிக்கும் அப்படின்றது. அதுக்கான என்ன முயற்சி பண்ணியிருக்கேன்னு ஒன்று இருக்குது. இப்போ நேற்று கூட ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். ஒரு அம்மா பொண்ணு. அம்மாவுக்கு ஏதோ 45-49 வயசு நினைக்கிறேன், பொண்ணுக்கு ஏதோ எத்தனையோ வயசு ஞாபகம் எனக்கு. 2 பேரும் ஏதோ நீட் எக்ஸாம் படித்து எழுதியிருக்கா அப்படின்னு. அந்த மாதிரி ஏதோ ஃபாரின் கண்ட்ரியில் 2 பேரும் பாஸ் பண்ணிட்டா. அம்மா பொண்ணு 2 பேரே பாஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இன்னொருத்தர் ஏதோ ஃபாரினில் மெக்கானிக்காவோ என்னவோ இருந்திருக்கார். பட் ஆனால் அவருக்கு மெடிசன் படிக்கணும். அதுக்கப்புறமா உட்காந்து படித்து அதன் பிறகு இன்னும் 10 வருஷத்துல என்னமோ பிகம் அ டாக்டர். அதுக்கப்புறம் அவர் ஏதோ கிராமங்களில் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கார். அந்த மாதிரி நேற்று கூட ஒரு ரீல் பார்த்தேன். எங்கேயோ கர்நாடகாவோ மகாராஷ்டிராவோ ஏதோ ஒரு லேடி கண்டக்டர். அந்த அம்மா இந்த பஸ்ஸு நைட் ஏதோ போயின்னு இருக்கு, பெரிய கூட்டம் இல்லை. அவங்க டிக்கெட்லாம் கொடுத்துட்டாங்க போல. அடுத்த ஸ்டாப் வரைக்கும் உட்காந்துருக்கலாம், இல்லாட்டி சிக்னல் இருக்கணும். அப்போ உட்காந்து ஏதோ இருக்குது படித்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த அம்மா. வீடியோ போட்டிருந்தா. ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு தெளிவு இருக்குது, நான் என்ன ஆகணுன்றது. அந்த தெளிவு உங்களுக்கு இருக்கான்னு முதல்ல நீங்கள் பார்க்கணும். திரும்ப திரும்ப குடும்பம் நன்னா இருக்கணும், குழந்தை நன்னா, எல்லாம் ரைட்ண்ணா, இல்லைன்னா சொல்லலை. ஓகே, அதான் வேணுமோ அதை நோட் பண்ணுங்கோ, எழுதுங்கோளேன். புலம்பாதீங்கோ, பொறாமப்படாதீங்கோ. எனக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தான்னா நான்லாம் அவளை விட பெருசாக வந்திருப்பேன். இன்றைக்கும் நிறைய வயசானவ புலம்புறதை நான் கேட்குறேன். யார் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீர்கள்? அந்த தீவிரம், அந்த தாபம் இருந்தால் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீர்கள். எப்போ வேணால் அடையலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரிட்டையர் ஆன பிறகு ஹிந்தி படிக்க ஆரம்பித்து 4-5 எக்ஸாம் கொடுத்துட்டார். பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிர பாஷா, பிரவேசிகா. அடுத்தது போயாச்சு. அவர் ரிட்டையர் ஆன பிறகு ஸ்டார்டட். நீங்கள் தான் முடிவு பண்ணணும். குடும்ப தலைவியாக இருந்து எத்தனையோ பேர் நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அந்த காலத்தில் அந்த அம்மாவுக்கு எழுத படிக்கவே தெரியாது. அதுக்கப்புறமா இந்த பழைய புக்கெல்லாம் வரும் இல்லையா, அதில் ஒவ்வொரு எழுத்தாக எழுதி 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 பார்த்து அதுக்கப்புறம் படித்து அதுக்கப்புறமா எழுதி அதுக்கப்புறம் பாஸ் பண்ணி நிறைய. ஒரு லேடி எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் மீட் பண்ணேன். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அந்த அம்மா அவத்து பக்கத்தில் எங்கேயோ பசனைக்கு போயிருந்தேன். இப்போ அவத்துக்கு அவர் புள்ள ஐஷன்ட்டு போனார். அந்த அம்மா பாட்டுக்கு சரளமாக சம்ஸ்கிருதத்தில் பேச ஆரம்பிச்சுட்டார். நான் கையை கூப்பிட்டேன், அம்மா
நான் பகவத் கிருப்பையினால் உபன்யாசம் பண்ணியிருக்கேன், சம்ஸ்கிருதம் மேலே பெருசாக பண்டிதன் கிடையாது அப்படின்னு சொன்னால் அப்புறம் ரொம்ப சாதாரணமாக சிரிச்சுட்டே பேசினா, அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களுக்கு ஏதோ டைம் வச்சுட்டு படித்து சம்ஸ்கிருதத்தில் இந்த சிரோமணி அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி பலரை நான் பார்த்திருக்கிறேன், பார்த்து கொண்டு இருக்கிறேன். முதல்ல உங்கள் வாழ்க்கை சும்மா கற்பனையில் போகப்படாது. நிறைய பேர் எனக்கு இப்படி வாழணும், எனக்கு மாதத்துக்கு 2 லட்சம் ரூபா சம்பளம் வரா மாதிரி வேலை வேணும். ரைட்டு, 2 லட்ச ரூபா சம்பளம் வரணும்னா அதுக்கு என்ன வேணும், அதுக்கு என்ன முயற்சி நீங்கள் பண்ண. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு உடம்பு இழக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது குருஜி, ஃபிட்டாக இருக்கணும்னு அவ்வளவு ஆசை, மண்ணாங்கட்டி ஒரு எஃபர்ட்டும் போடுறது கிடையாது. அப்புறம் எப்படி உடம்பு இழைக்கும், அப்புறம் எப்படி உடம்பு ஃபிட் ஆகும்? இந்த கற்பனையில் உட்காந்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. உங்களுக்கு அது தீவிரமாக உடனே நிறைய பேர் வசனம் பேசுவாள். முக்கால்வாசி இந்த அப்துல் கலாம் தான் மாட்டுவார். நீ தூக்கத்தில் காண்பது கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு. இந்த வசனத்துலலாம் ஒரு குறையும் கிடையாது பல பேருக்கு. நிறைய பேர் என்டர்டைன்மெண்ட் தான் மெயின் உட்காந்துருப்பார், ரீல்ஸை பார்த்துட்டு இருப்பார். பெரிய முயற்சி பண்ணுறதில்ல. முயற்சி பண்ணணும். நான் சாமியை பிரார்த்தனை பண்ணுறேன், எல்லாம் அவர் நடத்தி கொடுக்கணும். நல்லா கவனிக்கணும். பகீரதன் விடாமுயற்சி பண்ணார். சுவாமி நடத்தி கொடுக்கறதுக்கு 1000 வருஷம் பிரம்மதேவர் தபஸ், அதன் பிறகு சிவபெருமா அடுத்த 1 வருஷம் தபஸ், அதுக்கப்புறம் கங்கை வந்து அவர் தலையில் மாட்டிட்டு கீழே வராது திரும்பியும் தபஸ். சில எத்தனை வருஷங்கள்னு தெரியல, அநேக வருஷம் அப்படின்னு காண கிடைக்கிறது. அநேக சம்வத்சராம் அப்படின்னு இருக்கு. தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி தான் விடாமுயற்சி. இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவனுக்கு என்ன வேணும் தெளிவு இருந்தது. பகீரத சரித்திரம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏதோ நம்ம கங்கையை கொண்டு வர மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். நிறைய உண்டு பகீரத சரித்திரம். அந்த பகீரதன் அப்படி ஒரு தபஸ் பண்றார். கங்கையை சிவபெருமான் விடுறார். 7 நதியா போகிறதுன்னு சொன்ன ஹ்லாதினி, பாவனி, நளினி, சுசக்ஷுசம், சுசக்ஷுஹு, 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 சீதா, சிந்து. இந்த 7ஆவதான ஸ்ட்ரீம் தான் பகீரதன் பின்னாடி வந்தது. பகீரதன், பகீரதன் அப்படி ஜம்முன்னு வந்தாலும் அன்னைக்கு முந்தானத்து கேட்ட கேள்விக்கு நான் இது பதில் சொல்ல விட்டுவிட்டேன். விஜயராகவ பெருமாள், திருப்புட்குழி விஜயராகவ சுவாமி, அவர் தான் விஜயராகவன். வீரராகவன் நம்ம திருஎவ்வள்ளூர், திருப்புட்குழி விஜயராகவன் பேர். அப்புறமா பராசரர் அப்படின்னு ஒருத்தரை பற்றி கேட்டேன். பராசரர் அப்படின்றவர் வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்ரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே. பராசரருடைய பிள்ளையான சுகபிரம்மத்தின் தகப்பனாரான வேதவியாசரை வணங்குகின்றோம். வசிஷ்டரின் கொள்ளு பேரனும் சக்தி மகரிஷியினுடைய பேரனும் பராசரருடைய பிள்ளையும் சுகபிரம்மத்தின் தகப்பனுமான வேதவியாசர் பராசர மகரிஷி. இந்த பராசரரை ஞாபகம் வச்சுண்டு தான் கூரத்தாழ்வானுடைய பிள்ளைக்கு பராசரர் அப்படின்னு நம்ம சுவாமி ராமானுஜர் திருநாமம் வைத்தார். 2 கேள்வியும் கேட்டேன், பதில் சொல்லிட்டேன். அப்போ அவ்வளவு அழகான அந்த பகீரதன் ராஜரிஷி, அவனை தொடர்ந்து கங்கை வந்தாள். ககனா சங்கர சங்கர சிரஸ்ததஹ தரணீமாகதாம் வியசர்பத ஜலம் தத்ர பிரதிசப்த புரஸ்கிருதம். ஆகாசத்துலேருந்து சிவபெருமான் தலைக்கு இறங்கி அங்கிருந்து பூமியை அடைஞ்ச அவள் தீவிரமான சப்தத்தோடு பூமியில் வந்தாள். மத்ய கச்சப சங்கைச்ச சிம்சுமாரகணைஸ்ததா பதத்பிஹி பதிதைச்சான்யைஹி
व्यरोचत वसुंदरा. இந்த பூமியில் விழக்கூடிய மீன்கள், ஆமைகள், இவைகள் கூட்டம், முதலைகள், இப்படி எல்லாத்தோட அந்த கங்கை பூமியில் இறங்கினாள். இப்போ தேவர்கள்லாம் வந்து பார்த்தார்கள் அவளை. சொல்லிட்டு இருந்தேன். ததோ தேவர்ஷி கந்தர்வாஹ யக்ஷா சித்தகணாஸ்ததாம் व्यलोकयन्त तां तत्र गगनाद्गां गतां तदा. அப்போ தேவ ரிஷி கந்தர்வர்கள், தேவர்கள், ரிஷிகள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், சித்தகணங்கள் ஆகாசத்துலேருந்து பூமியை அடையிறவளை பார்க்கறதுக்கு ஆசையோடு வந்தார்கள். விமானைர் நகராகாரைஹி ஹயைர் கஜவரைஸ்ததா பாரிப்ளவகதைச்சாபி தேவதாஸ்தத்ர விஷ்டிதாக. பெரிய பெரிய பட்டணத்தோட சைஸ் இருக்கக்கூடிய விமானங்களோடு கூடிய அதில் அவர்கள் வந்திருக்கா. அந்த ஒரு ஏரோப்ளேனில் அதில் குதிரைகள்லாம் யானைகள்லாம் இருக்கா. அதோட சேர்ந்து வந்து சேர்ந்தார்களாம். ததத்புதம் தமம் லோகே तदद्भुततमं लोके गंगापतनमुत्तमम् दिदृक्षवो देवगणाः समीयुरमितौचवः. அந்த கங்கையை அப்படி கீழே இறங்கிறத பார்க்க எல்லாரும் வந்துட்டாளாம். சம்பதத்பிஹி சுரகணைஹி தேஷாம் चाभरणौजसां शतादित्यम् इवा भाति गगनं गदतो यदम्. அப்போ தேவகணங்கள், அவர்களுடைய ஆபரணங்கள், இதெல்லாம் அப்படின்னா மேகம்லாம் இல்லாத ஆகாசத்தில் 100 சூரியன்கள் ஒன்றா உதித்தா போல பல பல பலன்னு ஜொலிச்சுதான் அவளுடைய தேஜஸே அவள் போட்டுருக்க நகைகள். शिंशमारोरगगणैः मीनैरपि चञ्चलैः विद्युद्भिरिव विक्षिप्तैः आकाशम् अभक्तदा ஆகாசம் அபவத்ததா. அப்போது ஆகாசம் எப்படி இருந்ததுன்னா, முதல்ல துள்ளுகின்ற பாம்பு, மீன்கள், நட்சத்திரங்களாலும் மின்னர் கொடிகளாலும் போல் விளங்கிற்றெல்லாம். அந்த மேகங்களுடைய டிசைன்ஸ், இந்த கங்கை இறங்கும் பொழுது அங்கங்கே அப்படியே பார்த்தா மீன், முதல்ல பாம்பு இதெல்லாம் வேறு துப்பு துப்புன்னு அந்த கங்கையோட ஆகாசத்துலேருந்து இறங்கிடுத்தான். பாண்டுரைஹி சலிலோத்பீடைஹி கீரியமானை சமந்ததः शारदाब्रैरिव वाकीर्णं गगनं हंस संप्लवैहि. இந்த ஜலம் அப்படியே நுர அப்படி ததும்பறதான். நிறைய ஹம்சங்கள்லாம் சேர்ந்துருக்கு. எல்லாம் சரத்காலத்து மேகங்கள் போல் அப்படியே இருந்துதான் பார்க்கறதுக்கு. இந்த கங்கை இறங்குறது, இப்போ கங்கை ஓடுறா, அப்படி இறங்கும்பொழுது அப்படியே நுர தழும்புறதான். அப்படியே அம்சபக்ஷிகளால் நிறைந்த மேகங்கள் போல் அப்படி அந்த வேகமாக வரும்போது இந்த தண்ணி இப்படி வெள்ளை வெளியே நுர தழும்பு வரும்போது அம்சபக்ஷிகளால் நிறைந்த மாதிரி நிறைஞ்சிருக்கான். क्वचित् द्रुततरं क्वचित् द्रुततरं याति कुटिलं क्वचिदायतं विततं क्वचित् उद्भूतं क्वचित् याति शनैः शनैः. क्वचित् சில இடங்களில் திருததரம் வேகமாக வராளாம். பார்க்கணும் நிஜமாவே. இந்த கங்கை ஒவ்வொரு இடத்துலையும், இந்த ரிஷிகேஷ்லாம் சைலண்ட் கேஞ்சஸ்னு பேர். சைலண்ட்டாக, அது பெரிய ஆழமே தெரியாது.
ஹரித்வாரில் தட்ட 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 தட்டன்னு வருவா, வெகு வேகமாக வராளாம். குட்டிலம் யாதி குட்டிலம் குவச்சித்து, சில இடங்களில் கோணலாக போகிறா, சில இடங்களில் குவச்சித் ஆயத்தம் நேராக, சில இடங்களில் அந்த நதி பார்க்க அப்படி ஸ்ட்ரைட்டாக நேர்கோடில் போகும், சில இடங்களில் சர்ன்னு ஒரு திரும்பும், சில இடங்கள் வளைஞ்சு 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 போகும். இது நிஜமாகவே நான் பார்த்துருக்கேன். கங்கோத்ரி அந்த அந்த பக்கம் ட்ராவல் பண்ணோம், ரிஷிகேஷ்லேருந்து உத்தரகாசி கங்கோத்ரி போனோம் வச்சுக்கோங்களேன். அந்த ரூட்டில் போகும்பொழுது அப்படியே அந்த பாகீரதி அப்படி பார்க்கலாம். அதே மாதிரி டுவர்ட்ஸ் பத்ரிகாசிரமம் போகும்பொழுது இந்த அலக்கநந்தா சில இடங்கள் ஸ்ட்ரைட்டாக வருவா, சில இடங்களில் லேசாக வளைஞ்சு வருவா, சில இடங்களில் வேகமாக வருவா, சில இடங்களில் போகிறதே தெரியாது, அமேசிங்காக இருக்கும். சில இடங்கள் அத்தனை வளவளவளன்னு வளைஞ்சு போவா, நமக்கே என்ன இவ்வளோ வளைஞ்சு போவாளே அப்படின்னு தோணும். அதே மாதிரி மந்தாகினி ஃப்ரம் கேதார்நாத் அமேசிங்காக இருக்கும். அதுதான் இங்கே வர்ணிக்கிறா. குவச்சித் திருததரம் யாதி குட்டிலம் குவச்சிதாயதம் விததம் குவச்சித், சில இடங்களில் கீழே அப்படி விழறா, பாறை அடுத்த லெவலில் இருக்கும், அப்படி பாறையிலும் துரதுரம் கொட்டுவான், ஃபால்ஸ் மாதிரி. உத்பூதம் குவச்சித், சில இடங்களில் அந்த பாறைகள்லாம் தருவோம், அப்படி மேலே அப்படி எம்பி அப்படி தாவுவா. அப்புறம் சில இடங்களில் குவச்சித் ஷனை ஷனையாதி, ஷனை 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 ஷனைனா மெது மெதுவாக போகிறாளாம், தீரே தீரே மெல்ல மெல்ல, அந்த மாதிரி ஷனை ஷனைஹி. என்ன அழகான வர்ணனை பாருங்க. அதாவது நதிகள் போல இருக்க பழகிக்கோங்க. சில இடங்களில், சில சந்தர்ப்பங்களில், சில மனிதர்களிடத்தில், சில காலங்களில் வேகமாக இருக்கணும், சில இடங்களில் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போயிட்டே இருக்கணும், சில இடங்களில் நேராக ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கணும், சில இடங்களில் லைஃப் ஒரு ஃபால்ஸ் மாதிரி கீழே விழுவும், ஒரு கீழ்முகம் இருக்கும். கீழ்முகம்னா ஒன்று லைஃப் வீணாக போயிடுது அப்படி அர்த்தம். இப்போ பகலெல்லாம் வேலை பண்ணிட்டோம், பிஸி, நைட் என்ன ஆகணும், உடம்பு டயர்ட் ஆகணும். டயர்டாகி என்ன பண்ணணும், அப்படியே எல்லாம் டன் ஃபார் த டே, நான் தூங்கணும், இதெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், எனக்கு படுத்தா தான் கட்டையை சாச்சா போதுன்னு அவ்வளோ தூரம் பிஸியாக இருந்தவா அந்த சமயத்தில் தூங்கணும், எல்லாத்தையும் விடுவோம். இட்ஸ் லைக் அ ஃபால், ரைட், அப்படியே போயிடுது. ஆனால் அது எதுக்குன்னா அப்போ அப்படியே படுக்கையில் விழுந்துட்டோம்னா அப்படியே ஒரு 6-7 மணி நேரம் அப்படியே ஒரு நினப்பு இல்லாமல் அப்படியே தூங்கணும், காத்தால் ஃப்ரெஷ்ஷாக எழுந்துக்கணும். அதுதான் சில இடங்களில் உயர எழும்பினதாகவும். லைஃப் சில டைம்ஸ் ஒன்றும் புரியாது நமக்கு, இப்படி ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். உதாரணம், கொரோனா காலம் பொறுமையாக போனால் போல் இருந்தது, போயிட்டு இருந்தது. அப்போ அந்த காலகட்டங்களில் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். வசுதேவர் தேவாக்கி மாதிரி இந்த சில இடங்கள்லாம் அமைதியாக இருக்கா, கிருஷ்ணன் வந்து அவளை விடுவிக்கிற வரைக்கும். சில இடங்களில் கோணலாக இருக்கார், ரகசியமாக கிருஷ்ணனை கொண்டு போய் அங்கே விட்டுடுறார், கம்சன் விஷயத்தையே சொல்லாமல். சில இடங்களில் கம்சனுக்கே அறிவுரை கொடுக்குறார் வசுதேவர். சில இடம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பெத்த குழந்தை கொண்டு போய் கொடுக்குறார். இதே வந்து நம்ம ஹனுமானுக்கும் சொல்லலாம். சில இடங்கள் அவர் பறக்கிற வேகம் இருக்குது பாருங்க, டுவர்ட்ஸ் லங்கை அப்படி இருக்கும். லங்கைக்குள்ளே நுழையிறதுக்கு ஒரு கோணலாக வளைஞ்சு ஒரு குட்டி ரூபத்தை எடுத்துட்டு லங்கினி ஏமாற்றிட்டு போகிறார். லங்கையில் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், லங்கைக்கு போகும்பொழுது பல இடங்களில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசிட்டு போகிறார். மைனாக்க பர்வதம் கேட்கலாம். சில இடங்கள் அவர் டல்லாக ஆகிடுற, இப்போ நான் ஒன்றுமே பண்ணலை, என்ன இது அப்படின்னு. அப்புறம் திரும்பி நாமஜபம் பண்ணுறார், எஸ்
திரும்பியும் தேடுறேன்னு தேடுறார். சில இடங்களில் மெல்லமாக போகிறாராம். அசோகவனத்தெல்லாம் அவர் மரத்தில் இருக்கிறது கூட யாருக்கும் தெரியல. மெல்ல லைஃப் இப்படி தான், ரைட்டா? சில இடங்களில் வெகு வேகமாக, சில இடங்களில் கோணலாக, சில இடங்களில் நேராக, சில இடங்களில் அப்படி டவுன்ஃபால், சில இடங்களில் நல்ல க்ரோத்து, சில இடங்களில் ஸ்லோ அண்ட் ஸ்டடி, ரைட்? क्वचित् धृतरं याति कुटिलं क्वचिदायतं विततं क्वचित् अद्भुतम् उद्भूतं क्वचित् याति शनैः क्वचित् धृततरं याति कुटिलं क्वचिदायतं विततं क्वचिदुतपं क्वचित् उद्भूतं क्वचिदुत्पूतं भूतं क्वचिद्याति शनैः. இந்த போகிறது அவ்வளோ அழகாக இருக்கா. सलिलेनैव सलिलं क्वचित् अव्याहतं पुनः मुहुरोर्ध्वपथं गत्वा पपात वसुधातलं. சில இடங்களில் ஒன்றோட ஒன்று ஜலம் அப்படி மோதும் இல்லையா, அப்படி நல்ல வேகமாக மேலே கிளம்பும். அப்புறம் அப்படி தொப்புன்னு அப்படி கீழே விடும். அந்த ரெண்டு பாறை நடுவில் ரெண்டு வரும், அப்படி ரெண்டு மோது அப்படி மேலே அப்படி தெளித்து அப்புறம் அது திரும்பி அப்படி தொப்புன்னு அப்படி விழும். என்ன அழகாக வர்ணிக்கிறார் இல்லையா? அப்போ அடுத்த ஸ்லோகம் சொல்கிறார், விஷ்ணு பாதாத் பரிப்ரஷ்டம் प्लावयित्वेन्दु मण्डलं तशङ्करशिरो भ्रष्टं भूमितले पुनः यरोचत तदा तोयं निर्मलं गतकल्मषं. विष्णुपादात् परिभ्रष्टं, विष्णुपादलेंदु कलंबी இந்து மண்டலம் பிளாவயித்வா, சந்திரமண்டலத்தை தாண்டி சங்கர சிரோ பிரஷ்டம், பரமசிவன் தலையிலிருந்து விழுந்து நழுவி புன பூமி தலே பிரஷ்டம், திரும்பி பூமியில் விழுந்து விஷ்ணுபாத்திலேருந்து கிளம்பி அங்கிருந்து கீழே வந்து சந்திரமண்டலத்தை தாண்டி திரும்பி சிவபெருமானுடைய தலையில் விழுந்து அங்கிருந்து நழுவி அப்புறம் திரும்பி பூமியில் விழுந்த அந்த தத்தோயம், அந்த ஜலமானது ததா நிர்மலம், நிர்மலமாக இருந்தது. கதகல்மஷம் வ்யரோச்சத, பாபங்களை போக்குவதாகவும் ஆயிற்று, விளங்கிற்று. விஷ்ணுபாதாத் பரிப்ரஷ்டம் பிளாவயித்வேந்து மண்டலம் தசங்கர சிரோ பிரஷ்டம் பிரஷ்டம் பூமி தலே புனக. ஸோ எங்கே வந்திருக்கா? விஷ்ணுவினுடைய பாதத்திலிருந்து அங்கிருந்து கீழே வந்து சந்திரமண்டலத்தை தாண்டி சிவபெருமான் ஜடையில் விழுந்து அங்கிருந்து நழுவி பூமியில் விழுந்து அந்த ஜலமானது தெளிவானதாகவும் பாவத்தை போக்கடிப்பதாகவும் விளங்கிற்று. சூப்பர்ல. மீதி விஷயம் நாளைக்கு. ஜெய் போலோ கங்கா மையா கி ஜெய். हर हर गंगे जय मां गंगे. जय बोलो हिमाचल पर्वतराज की जय. जय बोलो भारत माता की जय. जय बोलो भगीरथ महाराज की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. राधे कृष्णा.